நம்ம வந்து உழைக்கிறோம் அப்படின்னா இரவு நேரத்தில் உழைக்க பழகணும். இரவு நேரம் வெகு நேரம் ஒரு 12 மணி 1 மணி வரைக்கும் 2 மணி வரைக்கும் உழைக்கணும். சமயத்தில் வந்து விடிய விடிய உழைக்கணும். நம்ம வேலையை செய்யணும். இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்ன சொல்லுதுன்னா, நீ வந்து 24 மணி நேரமும் உழைக்கணும் அப்படி தான் சொல்லுது. இங்கே ஏற்றத்தாழ்வு தனியுடைமை நடைமுறை கொண்டது. நீங்கள் அளவுக்கு அதிகமாக திறமையை நீங்கள் வளர்த்துக்கணும், அளவுக்கு அதிகமாக நேரம் உழைக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து இந்த இது வந்து சரியாக தப்போ அது வேறு விஷயம். அளவுக்கு அதிகமாக திறமையோட வளர்த்துக்கூடாது, அளவுக்கு அதிகமாக நேரம் உழைக்கக்கூடாது, அது வந்து விதிமுறை. ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் எப்படி என்ன சொல்லுதோ அதையும் நம்ம ஏற்றுக்கணும். அதுக்காக வந்து அதை நம்ம உண்மைன்னு நம்பக்கூடாது. அதில் உள்ள குறைபாடை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் நம்ம அளவுக்கு அதிகமான நேரம் உழைக்கக்கூடாதுங்கிறது ஒரு விதிமுறையாக இருக்கலாம். ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் அதை தான் சொல்லுது. நீ கஷ்டப்படணும், அப்போ தான் நீ முன்னேற முடியும், வெற்றி பெற முடியும் உன்னுடைய கடமையில், லட்சியத்தில். அதனால் வந்து ஒருத்தர் வந்து கஷ்டப்படணும், கடினமாக உழைக்கணும் அப்படின்னா அதற்கான அளவுகள் என்னென்னா, அளவுக்கு ராத்திரி ரொம்ப நேரம் வரைக்கும் வேலை பார்க்கணும். இரவை கண்டு பயப்படக்கூடாது. இரவு வந்தாலே தூக்கம் வந்துடக்கூடாது. ஒரு 10 மணி வரைக்கும் வந்தாலே உடனே படுத்து தூங்கிடக்கூடாது. அதுக்கு மேலே வேலை செஞ்சால் ஐயோ உடம்பு தூக்கம் கெடுதே அப்படின்லாம் பயப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. 12 மணி வரைக்கும், 1 மணி வரைக்கும், 2 மணி வரைக்கும், 3 மணி வரைக்கும், 4 மணி வரைக்கும், ஏன் விடிய விடிய நைட்டு தூங்கவே இல்லாமல் கூட உழைக்கணும். ஆனால் 6 மணிக்கு மேலே தூங்கக்கூடாது. நல்லா 6 மணி 5 மணி வரைக்கும் நல்லா வேலை பார்த்துட்டு 6 மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு என்ன வேலைன்னா தொழில். இது தொழில் உலகம். இது தொழில் ஆதிக்கம் நிறைந்த உலகம். தொழில் தான் இங்கே ஆதிக்கம் செலுத்தும் இந்த உலகத்தில். அதனால தான் ஆணாதிக்கம் அதிகரிப்பதற்கு காரணமே வந்து தொழில்துறை வந்து ஆதிக்கம் செலுத்துகிற உலகம். தொழிலுக்காகவே உழைக்கிறாங்க எல்லாரும். தொழிலில் உழைக்கிறது தான் எல்லாருடைய நோக்கமாக இருக்குது. அதிக நேரம் உழைக்கணும். தொழிலில் வந்து அதிகமான நேரமும் உழைக்கணும். அப்போது தொழிலில் நம்ம வந்து அதிக நேரத்தை செலவிடும்போது இரவு நேரத்தில் அதிகமாக உழைக்க கற்றுக்கணும். அதுதான் நமக்கு தன்னம்பிக்கை கொடுக்கும். ஏன்னா எல்லாருமே தூங்குறாங்க, அப்போ நம்ம உழைக்கிறோம். எல்லாருமே உழைச்சிட்டு இருக்கும்போது நம்ம உழைக்கிறது வந்து ஈஸி. ஆனால் எல்லோரும் தூங்கும்போது, எல்லோரும் கொரட்டை விட்டு தூங்கும்போது நம்ம நைட்டு 12 மணி வரைக்கும் 1 மணி வரைக்கும் நாம் முழிச்சிருந்து நம்முடைய வேலையை செஞ்சிட்ருக்கோம் பாருங்கள். நம்ம தொழிலில் உள்ள வேலையை செஞ்சிட்ருக்கோம் பாருங்கள். அது வந்து நமக்கு ஒரு அபாரமான தன்னம்பிக்கை கொடுக்கும். அப்படி கொடுக்குற அந்த தன்னம்பிக்கையை காலையில் 6 மணிக்கு பிறகு நீங்கள் தூங்கிட்டீங்க, நைட்டு நம்ம 2 மணி வரைக்கும் வேலை பார்த்தோம் அதனால நம்ம காலைல 6 மணிக்கு மேலேயும் தூங்குவோம், ஒரு 8 மணி வரைக்கும் தூங்கலாம் அப்படின்னு நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை கிடைக்காது. நீங்கள் அதிகாலை 4 மணி வரைக்கும் நீங்கள் வேலை பார்த்துட்டே இருக்கீங்க. 4 மணி வரைக்கும் வேலை பார்த்தோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பகல் 10 மணி வரைக்கும் தூங்குனீங்கன்னா உங்களுக்கு காலைல 4 மணி வரைக்கும் தூங்குனதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய 4 மணி வரைக்கும் வேலை பார்த்ததால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கை உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் காலையில் எத்தனை மணி வரைக்கும் வேலை பாருங்கள், ஆனால் 6 மணிக்கு பிறகு தூங்காதீங்க. அதிகாலை நைட்டு 3 மணி வரைக்கும் வேலை பாருங்கள், 4 மணி வரைக்கும் வேலை பாருங்கள், 5 மணி வரைக்கும் வேலை பாருங்கள். 6 மணி மறுநாள் காலையில் 6 மணி வரைக்கும் வேலை பார்த்தீங்க, அதுக்கப்புறம் தூங்காதீங்க. அதுக்கப்புறம் தூங்கக்கூடாது. அதுக்கப்புறம் நல்லா குளித்து முடித்து 10-11 மணிக்கு வேணால் நீங்கள் தூங்கலாம். இப்போ நைட் ஷிஃப்ட்டு பார்க்குறாங்க, அவங்க வந்தவுடனே வீட்டுக்கு ஒரு 6 மணிக்கு வராங்கன்னா படுத்து தூங்கக்கூடாது. குளித்து முடித்து பல்லு விளக்கிட்டு நல்லா சாப்பிட்டு ஒரு 11 மணிக்கு தூங்கணும். அந்த காலையில் 6 மணிக்கு மேலே தூங்குகிற வழக்கமே வச்சுக்கூடாது. அப்புறம் 11 மணிலேருந்து சாயந்தரம் 5-6 மணி வரைக்கும் தூங்கலாம், தப்பு கிடையாது. அந்த மாதிரி அப்போ நம்ம ஒரு கடினமாக உழைக்கிறோம், அந்த தன்னம்பிக்கை நமக்கு வேணும். நாம் உண்மையிலே நம்முடைய துறையில் கஷ்டப்படுறோம், நமது துறையில் நாம் வெற்றி அடைவதற்கு நாம் தகுதியானவர் தான், அந்த நுழைவுத் தேர்வில் நாம் வந்து வெற்றி பெற்று கொண்டிருக்கிறோம், தேர்ச்சி அடைய முடியும், நம்மால் நமக்கு அந்த தகுதி இருக்குது, நாம் நம்முடைய கடமை தான் செய்கிறோம், கஷ்டப்படுறோம், நாம் வெற்றியை பெறுவதற்கு தகுதியுடையவர் தான் நாம் அப்படிங்கிற உணர்வை நாம் பெறணும்னா குறிப்பாக இரவு நேரத்தில் உழைக்க கற்றுக்கணும். இரவு 1 மணி வரைக்கும் 2 மணி வரைக்கும் உழைக்க கற்றுக்கணும். 3 மணி வரைக்கும் தேவைப்பட்ட விடிய விடிய உழைக்கணும். ஆனால் 6 மணிக்கு மேலே தூங்கிடாதீங்க. 6 மணி ஆயிடுச்சா அப்புறம் நீங்கள் தூங்காதீங்க, தூக்கத்தை மறந்துடுங்க. அப்புறமா குளித்து முடித்து காலையிலையும் வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஒரு 11 மணிக்கு வேணால் படுங்க, நேரம் கிடச்சதுன்னா. அப்புறம் மறுநாள் 11 மணிக்கு இல்லை அன்றைக்கி பகல்லையும் வேலை இருக்குது அப்படின்னா அப்புறம் வந்து அன்றைக்கி நைட்டு ஒரு 10-11 மணிக்கு கூட நீங்கள் தூங்கலாம். இல்லை அப்போ கூட உடனே அந்த மாதிரி தூங்காமல் வேலை இருந்தால் அதை செய்யணும். அந்த மாதிரி நாள் நம்ம ஃபுல்லாக கண்ணு முழிச்சிட்டோம், அதனால் இன்றைக்கி 10 மணிக்கே தூங்கணும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. இன்றைக்கும் எதாவது வேலை இருந்தால் வேலை செய்யுங்க,
வேறு வழி இல்லாமல் உங்களுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா தூங்குங்க. அதனால் என்றைக்கும் நம்ம நிறைய நேரம் முழிச்சிட்டோம் அதனால் சீக்கிரமாக தூங்கணும், பகலில் தூங்கணும், காலையில் தூங்கணும் அப்படின்லாம் காலையிலன்னா 6 மணிக்கு மேலே உடனே அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. தன்னம்பிக்கை ஏற்படாது. நாம் கடினமாக உழைத்ததற்கான அந்த தன்னம்பிக்கை அதனுடைய பலன் நமக்கு கிடைக்காது. பலன்கிறதுனா நம்ம மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படணும், தன்னம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்பது இரவு நேரங்காலம் தெரியாமல் உழைக்கணும். அப்போ தான் அந்த தன்னம்பிக்கை ஏற்படும்.